பைக் எப்போ ட்ரை ஆகணும் வேறு சொல்ல முடியாது. நான் பெட்ரோல் போட்டு ஒரு வாரம் கிட்ட ஆகுது. தெரிவு தாங்க உங்களுக்கு சொன்னேன். இதாங்க வந்து காரைக்கால் மேடுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல் மேடுன்னு சொல்லுவாங்க. காரைக்காலை தாண்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர ஒரு செக் போஸ்ட்டுங்க இது. இதை நீங்கள் தாண்டி தான் நீங்கள் வந்து தரங்கம்பாடி நீங்கள் போக முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. 47லாம் அசால்ட்டாக கொடுத்துருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம விவேவும் ஆன் பண்ணல. நல்லா மைலேஜ் தரும்னு எனக்கு தெரியும். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க பெட்ரோலு. ஒன்றுமே இல்லைங்க உள்ள. பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து நான் 100 ரூபாய்க்கு கூட பெட்ரோல் போடல. 90 ருபீஸ் தான் நான் பெட்ரோல் போட்டேனே. பார்த்தீங்கன்னா ஹாய் எம்டி லவர்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்களோட பைக் எவ்வளோ ப்ரோ மைலேஜ் தருதுண்டு. இன்ன வரைக்கும் எனக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு தெரில. இதான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க உங்களை செக் பண்ணிட்டு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க கைஸ், அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இந்த வீடியோ போடுறதுக்காகவே நான் வந்து பைக்கில் பெட்ரோலே போடாமல் வச்சுருக்கேங்க. நம்ம வாங்கினது வந்து டேங்க் எப்போ பார்த்தாலும் நான் ஃபுல் பண்ணிவிடுவேன். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் இந்த மீட்டரில் வந்து எப்போதும் இந்த 47ன்னு காட்டும் மைலேஜ். ஆவரேஜ் ஃபியூல் வந்து பர் லிட்டருக்கு 47ன்னு காட்டும். இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் 47 தரும் அப்படிங்கிற மாதிரி நான் என்கிட்ட கேட்குற மட்டும் நான் சொல்லுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட இதுபடி நம்மளுக்கு கரெக்டாக எவ்வளோ தருது அப்படிங்கிறது தெரில. நான் இதை பார்த்து சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம பங்கில் போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் வாங்கிப்போம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எனக்கு இப்போ டேங்க்கில் எவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு கூட தெரிலங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டில் தேவை. ஃபஸ்ட்டு பெட்ரோல் வாங்க பாட்டில் இல்லை. வீட்டில் ஒரு பாட்டில் இருந்துச்சு, இன்னொரு பாட்டில் வேணும். நம்ம ஒன்று ட்ரை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு பெட்ரோல் வேணும்லங்க. அப்போ அதுக்கு இன்னொரு பாட்டில் வேணும். நம்ம போய்ட்டு ஒரு பாட்டில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். பசங்க பார்க்குறாங்க என்னடா வித்தியாசமாக போயிட்டுருக்கான்ட்டு. அப்புறம் வந்து என்கிட்ட சில பேர் கேட்குறீங்க, ஏன்டா சதீஷ் இந்த கலர் வந்து பைக் எடுத்த அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க. நான் வந்து ஆக்சுவலாக இந்த பைக் இந்த கலர் எடுக்கலான்னுங்கிறதுக்காகவே நான் போகலங்க. நான் வந்து பிளாக் கலர் தான் எனக்கு லைக் பண்ணி எல்லோரும் பிளாக் நம்மளுக்குனா பிளாக் ரொம்ப பிடிக்கும். அதனால் சொல்லிட்டு பிளாக் தான் நம்ம லைக் பண்ணி எடுக்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுமே இதான் சஜஸ்ட் பண்ணான். ஷோரூமில் இருக்கிற ஃப்ரெண்டு அவனுமே தான் சஜஸ்ட் பண்ணான். சரி ஓகே எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு இதான் அமைஞ்சிச்சு. அதனால நம்ம எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஷாப்புக்கு போயிட்டு பாட்டிலை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். பாட்டில் ரெடி பண்ணிட்டு நம்ம போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ட்ரை ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் பைக்கில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு வேறு தெரில. அப்புறம் வந்து இந்த டேங்க் கேப்பை பற்றி நீங்கள் கேட்பீங்க. இந்த டேங்க் கேப் வந்து அந்தளவுக்கு வந்து சேஃப்டி கிடையாது தான். எப்படின்னா லுக் வைஸ்க்காக போட்டுக்கலாங்க. எப்படின்னா லுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது போட்டிங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான லுக்காக இருக்கும். இது மற்றபடி இது சேஃப்டிலாம் கிடையாது. இது யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை பாருங்க, இது ஈஸியாக திறந்துடலாம். அதை யார் வேணாலும் திறக்கலாம். கீ கூட தேவையில்லை. இது வந்து நீங்கள் பைக்கை வந்து ஒரு சேஃப்டியாக வச்சுப்பீங்க. நீங்கள் மற்ற இடத்துல நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இந்த கேப் வந்து சேஃப்டி கிடையாது. லுக்குக்காக வேண்டாம் நீங்கள் போட்டுக்கலாம். பைக்கு எப்போ ட்ரை ஆகணும் வேறு சொல்ல முடியாது. நான் பெட்ரோல் போட்டு ஒரு வாரம் கிட்ட ஆகுது. அவ்வளோதாங்க. நம்ம ஷாப்பில் போயிட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரோல் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோங்க. அவ்வளோதாங்க. நம்ம பாட்டில் ரெடி பண்ணியாச்சு. நம்ம பாட்டில் எடுத்தாச்சுங்க. இப்போ நேராக பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். எங்கே போகிறது தாங்க தெரில. இன்றைக்கி நம்ம லாங் போகிறதா ஒரு பிளான் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு மாதிரி நம்ம பிளான் மாறிடுச்சு.
1 லிட்டர் போடுங்க போடுங்க போடுங்க. இதில் ஒன்று கொடுங்கண்ணே, இதில் ஒன்று கொடுத்துருங்க. ஆமாம் 90 ரூபா தான் பிடிக்குமாங்க பாட்டிலு? 90 ரூபா தான் வரும். சரிங்க, நம்ம 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கியாச்சு. நம்ம கேஷ் பே பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகேண்ணா. கேமராண்ணா, சும்மா நம்ம வீடியோ எடுக்க தான். ஆமாம், ஃபுல்லாக கவர் ஆகும். சேனலா சும்மா பைக் கண்டென்ட்டு, நம்ம லைஃப்பில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் கண்டென்ட். ஓகேண்ணா ஓகேண்ணா. அண்ணா என்னன்னு கேட்குறாரு பார்த்துட்டு, அவருக்கு என்னன்னு தெரியல போல். அதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சேனலை பற்றி கேட்குறாரு, என்ன சேனல்னு. சரிங்க, பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 1 லிட்டர் ஃபுல்லாக பிடிக்காதான், 90 ரூபாய்க்கு தான் பிடிக்குமா. நம்ம 180 ருபீஸ்க்கு வந்து நம்ம பெட்ரோல் வாங்கியிருக்கோம். பார்த்துக்கலாங்க என்னன்ட்டு. 1 லிட்டருக்கு 100 ml கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு கூட தெரிலங்க ஒன்றும் டேங்கில். நான் அதே ஒன்றும் செக் பண்ணல. போவோம், போகிற மட்டும் எவ்வளோ தூரம் பைக் போதோ போவோம். சூப்பராக இருக்குங்க. 4th கியரில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்பாங்க. வேற மாதிரிங்க. 4th கியரில் 107 போகுதுங்க, 107 போகுது. வண்டி அடைக்க ஆரம்பிச்சிட்டுங்க, ஒரு இழுப்புலேயே அடைக்குதுங்க வண்டி. பெட்ரோல் இல்லை, சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க. என்னதான் நம்ம பொறுமையாக போனால் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு பேசவே வர மாட்டேங்குது. பைக்கில் போனால் அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பீடாக போனால் அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிது. அது எல்லா பசங்களுக்கும் உள்ளது தான். நம்ம பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இழுத்துலாம் ஓட்டக்கூடாது. நம்ம விவியை வந்து அன்லாக் பண்ணாமல் ஓட்டி பார்ப்போம். அப்போ தான் நம்மளுக்கு மைலேஜ் எவ்வளோ தருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். விவி அன்லாக் பண்ணனா தாறுமாறாக பெட்ரோல் குடிக்குதுங்க. நான் லாஸ்ட் டைம் டூர் போனப்போ நான் கவனித்தேன். கொடைக்கானல் போயிருந்தேன். போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து காரைக்காலுங்க. காரைக்கால்லேருந்து நம்ம வந்து திண்டுக்கல் போனோம். திண்டுக்கல் போல் நம்ம திண்டுக்கல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிட்டேயே வந்து நம்ம ஃபுல் ஃபியூல் இருந்துச்சு. அப்படியே வந்து இந்த ஒரு கோடு வந்து ஸ்டேபிளாக நிற்கிற அளவுக்கு, இந்த பிளிங்க் ஆகலை, நிற்கிற அளவுக்கு வந்து பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு பெட்ரோல் போட்டேங்க. அங்கே வந்து ஒரு 800 கிட்ட பெட்ரோல் போட்டேங்க. இது வந்து ஃபுல் டேங்கே வந்து 1000 ரூபாய்க்கே ஃபுல்லாகிடுங்க இது. ஆனால் நான் 800 கிட்ட பெட்ரோல் போட்டேன். அப்போ எவ்வளோ பெட்ரோல் இருந்துருக்குங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கொடைக்கானல் போயிட்டோங்க. கொடைக்கானல் போயிட்டு நம்ம அங்கே ஃபுல்லாகவே சுற்றியாச்சு. சுற்றிட்டு திரும்ப நான் வரப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் மலை மேலே இருக்கிறப்ப வந்து அங்கே பங்க்கில் ஹில்ஸ் மேலே வந்து பங்க்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேங்க் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணேங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்காலே வந்தாச்சுங்க. இதே மாதிரி தான் நான் போகிறப்பையும் போனேன். நான் எங்கேயுமே ஸ்டாப் எடுக்கல, ரெஸ்ட் எடுக்கல, வேறு எங்கேயும் சுற்றலைங்க. இதே மாதிரி தான் நம்ம போகிறப்பையும் போனோம். வரப்பையும் பார்த்தீங்கன்னா அதே வழியில் தாங்க நான் வந்துட்டோம். அதே வழியில் வரப்போ பார்த்தீங்கன்னா போகிறப்ப நான் வந்து விவியை வந்து ஃபுல்லாகவே அன்லாக் பண்ணி தான் நான் ஓட்டிகிட்டு போனேன். நம்மளோட ஃபுல் பவர் எவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறது நான் எம்டியில் வந்து போனோம். நம்ம வண்டி எடுத்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டவே இல்லை. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடு ஃபுல்லாகவே நம்ம போனோம். டாப் ஸ்பீடு ஃபுல்லாகவே போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து சுத்தமாக தரலாங்க, மைலேஜ் சுத்தமாக மைலேஜ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாகவே நம்ம விவியை வந்து அன்லாக் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்லோவாகவே வந்தோம். 90 தாண்டலை. நம்ம விவி வந்து 90 அபோவில் தான் உங்களுக்கு வந்து விவி வந்து ஆன் ஆகும். நான் வந்து 90க்குள்ளே தான் வந்தேன். 6th கியரில் 90க்குள்ளே வந்தேன். விவி அன்லாக் பண்ணாமே வந்தேங்க. வந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து வரப்போ ரிட்டன் வந்து நான் வந்து காரைக்காலே வந்து சேர்ந்துட்டேன். போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம 2 வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் வரப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து ஒரே ஒரு ஃபுல் பண்ணேன். அங்கேருந்து நம்ம காரைக்காலே வந்தாச்சு.
அதனால தாங்க சொல்கிறேன், நம்ம வந்து விவிஐ வந்து அன்லாக் பண்ணாமே நம்ம வந்து மைலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணிவிடுவோங்க. என்னங்க இது ட்ரை ஆகிடுச்சு. வாவ், வேறு 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 மாதிரிங்க. யமஹா சூப்பர் சூப்பர் சூப்பர். வேறு மாதிரி இருக்குங்க. எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே புரியல. இன்ஜெக்டரில் போய் ட்ரை ஆக மாட்டேங்குது. ஓ ஹோ ஹோ ஹோ, சுத்தமாக காலின்னு நினைக்கிறேன். இருங்க, சுத்தமாக காலி, ஃபுல் ட்ரைன்னு நினைக்கிறேன். போவானா நான் தெரில. மியாவ் பொரியா மியாவ். ஏ தம்பி கிளம்பிடுறா. வாவ். டே 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 டே, என்னடா 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 என்னடா, போவியா 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 போவியா. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு வாட்டிக்கு இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இல்லை, சுத்தமாக டேங்கில் பெட்ரோலில் போல். டேங்கில் பெட்ரோல் இல்லாதனால பம்பு சுத்தமாக பெட்ரோல் தள்ளல போல். சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலைங்க. ஃபுல்லாக வண்டி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆமாம், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேக்கில் உள்ள 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து நம்ம இதில் ஊற்றிடுவோம். 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஓ, வெனம் பேக்குங்க. இங்கேருந்து 1 லிட்டர் ஊற்றிட்டு நம்ம கிளம்புவோம். சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஓ, கீயெல்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி. கீயே இதுக்கு தேவையில்லை. நான் சொன்னேன்லங்க, இந்த மாதிரியான வந்து நம்ம திறக்கிற மாதிரி எல்லாருமே திறந்துருவாங்க இது ஈஸியாக. அதனால இது சேஃப்டி இல்லைன்னு நான் சொன்னேன். உங்கள் லுக்குக்காக வேணால் நீங்கள் அதை வேணால் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க. அப்படியே 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிடுவோம். கீழே ஊற்றாம ஊற்றுறா. ஊத்து என்ன அப்புறம் மாப்பிள சொட்டு ஊற்றி வச்சுங்க ஃபுல்லாக. இந்த பாட்டில் நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுருவோம். நம்ம வரமா யாருக்காவது தேவைப்படும். ஓகேங்க, இப்போ வந்து டேங்க் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். சும்மா ஒரு புஷ் பண்ணிட்டு ஒரு லாக் தாங்க அது. அதனால அது எல்லாருமே திறக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா லுக்குக்காக வேணும்னா அதை வாங்கி வச்சிங்க. பைக்கை நீங்கள் சேஃப்டியாக வச்சுப்பீங்கன்னா அதை வாங்கி வச்சிங்க. மற்றபடி அங்கேயும் இங்கேயும் வண்டியை நீங்கள் நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் நிறைய பேர் போட்டு தள்ளிடுவானுங்க, பார்த்துங்க. சரிங்க, பைக் ஆன் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ட்ரிப்பு ஆன் பண்ணி வச்சுப்போம். ட்ரிப்பு ஒன்றை வந்து நம்ம இப்போ 0 பண்ணிவிடுவோம். வரோம் லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகே, ட்ரிப்பு 0 ஆகிடுச்சிங்க. நம்ம இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். வாவ், நாங்கள் ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. சரி, ஓகே, நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:24 ஆகுது. 12:24 மணி. நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்புவோம். எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருவோம். விவியை மட்டும் நம்ம அன்லாக் பண்ணவே வேணாம். விவி அன்லாக் பண்ணால் மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ட்ராப் ஆகும், ரொம்ப ட்ராப் ஆகும். அது எவ்வளோன்னு தெரியல. நான் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து நம்ம விவி அன்லாக் பண்ணி நம்ம போனால் எவ்வளோ தருதுங்கிற மாதிரி நான் என் ட்ரிப்பு இல்லை லாங் எங்கேயாவது போகிறப்ப நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் போட்டுடுறேன். எங்கே போகிறதுனே தெரியல. எங்கேயாவது போவோம். நம்ம இந்த சைடு போகிறதுக்கு பதிலாக நம்ம அப்படியே அந்த சைடு போனோம்னா வரப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அப்படியே முடிச்சுட்டு கூட வந்துடலாம். அதனால் நம்ம ஓகே, நம்ம அப்படியே காரைக்கால் பக்கமே போய்டுவோம். திரும்ப நம்ம காரைக்கால் அவுட்ரு வந்திருக்கோம். இப்போ நம்ம காரைக்கால் உள்ளே போய்டுவோம் திரும்ப. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 1 லிட்டர் பெட்ரோல் இல்லை, இதில் வந்து 900 ml தான் இருக்கும். 900 ml நினைக்கிறேன். இங்கே வந்து பெட்ரோல் ரேட் வந்து கம்மி தான்.
அதான் ஒரு பாட்டிலில் வந்து ஒரு லிட்டர் பாட்டிலில் எவ்வளோ தருது அப்படின்னு நீங்கள் வச்சிங்க. ஓகேவா? 3 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. வெறும் 3 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் நம்ம. என்னடா போகிறதும் வரதும் ஒரே வழியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் எங்கே போகிறதுனே தெரியல. சரின்ட்டு நான் சும்மா காரைக்காலையே சுற்றி வந்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரைக்கால் பக்கத்தில் வந்து காரைக்கால் மேடு இருக்குங்க. அங்கே நம்ம போயிடுவோம். அந்த சைடில் போனீங்கன்னா ரோடு நல்லா இருக்கும். நல்ல பீச் வியூவோட சூப்பராக இருக்குங்க. அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்கும். வந்துட்டோங்க. காரைக்கால் மேடு ரீச் ஆகிடுச்சு. சண்டே மட்டும்தான் நமக்கு லீவு. சரி, ஓகே. அன்றைக்கி அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக போட்டே ஆகணும். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு பையன் சொன்னான் என்கிட்ட வந்து, ப்ரோ என்னோடய பைக் வந்து மைலேஜ் 20 தான் ப்ரோ தருது. ஏன் ப்ரோ அப்படி? உங்கள் பைக்கு எப்படி ப்ரோ 47 தருது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டான். அதான் சொன்னேன், என்னன்னு தெரிலப்பா நான் உனக்கு வீடியோ என்ன போடுறேன் அப்படிங்கிறேன். இந்த வீடியோ அந்த பையன் பார்ப்பான்னு நினைக்கிறேன். பையன், தம்பி பார்த்தீங்கன்னானே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த வியூ தாங்க உங்களுக்கு சொன்னேன். இதாங்க வந்து காரைக்கால் மேடுக்கு அதனால பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல் மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த பீச்சுங்க இது. இந்த பீச் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். நம்ம ரோட்டில் அப்படி போயிட்டு இருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா பீச் தெரியும். சூப்பரான வியூவாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயில் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக ஃபோட்டோ ஷூட்டில் நம்ம பண்ணலாம். நல்ல ஒரு வியூவுங்க இது. பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு பீச்சோட கவர் பண்ணலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் சுற்றி போனாலுமே நம்ம பீச்சுக்கு போயிடலாம். நம்மளும் போய்கிட்டே இருக்கும் நேரம். இந்த வியூவும் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ண இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. நல்ல வியூவு. இந்த 2 மரத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேப் இருக்கும். அதில் சூப்பராக எடுக்கலாம் அந்த ஃபோட்டோலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைடில் பீச்சு, இந்த சைடில் வீடுலாம் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோடு தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க ரோடு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, டிராஃபிக் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ரோடெலாம் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்குங்க. அதனால் எனக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எனக்கு ரோடெலாம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அதுக்குள்ளெலாம் போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே, இந்த சைடும் புல், இந்த சைடு புல் வயலுமா இருக்கும். சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரியான ரூட்டில் போகிறப்ப. இது கூட கொஞ்சம் அகலமாக இருக்குது ரோடு. அது பார்த்திங்கன்னா இன்னும் சின்னதாக தான், நேரோவாக இருக்கும். சின்ன ரோடாக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரியான இந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு. ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எனக்கு அதில் போகிறது எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. நல்லா இருக்குங்க. சுற்றி நேச்சரை ஃபீல் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாம். பசங்க எதை விளாண்டுட்டு இருக்காங்க. அடிச்சடிச்சு விளாட்றானுங்க. குளிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கானுங்க பசங்களாம். அவ்வளோதாங்க. இதான் காரைக்கால் எல்லை. அது தாண்ட போகிறோம். நம்ம காரைக்கால் இதாங்க. எல்லாருமே வந்து அந்த போர்டில் தாங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா காரைக்காலை தாண்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர ஒரு செக் போஸ்ட்டுங்க இது. இதை நீங்கள் தாண்டி தான் நீங்கள் வந்து தரங்கம்பாடி நீங்கள் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. ஒரே ரோடு, ஸ்ட்ரைட்டான ரோடு தான். விவி ஆன் பண்ணாத, இழுக்கணுன்னே தோணுது. நேரு ரோடு கொஞ்சம் எம்டியானா போதும் உடனே நம்மளுக்கு இழுக்கணுன்னே தோணுதுங்க. 22 தம்பி பாருங்க, 22 பேருக்கு. நீ 20ன்னு சொன்ன, 22 போயிடுச்சு. அதுக்கு மேலேயும் போகும். நான் வந்து சொல்கிறேன் உனக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா என் பைக்கில் வந்து நம்ம இந்த எப்படி இருந்தாலும் நம்ம இந்த பெட்ரோல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம லோக்கல் உள்ளலாம் சுற்றிட்டு இருந்தாலும் இதாகாதுங்க. லோக்கல்லாம் சுற்றினாவே பத்தாதுங்க. ஏன்னா இது மைலேஜ் வந்து நல்லாவே தருது. எனக்கே தெரியும், நல்லா தான் மைலேஜ் தருது. விவி ஆன் பண்ணாமல் இருந்தால் சூப்பராக தருதுங்க மைலேஜ். அதுக்கு நம்ம லோக்கலில் வந்து சுற்றுறதுக்குலாம் பத்தாது. எங்கேயா வெளில போகிற மாதிரி தான் இருக்கும். லாங் எங்கேயா போய் தான் நம்ம ஆகணும். இப்போ பாருங்க, நானே வந்து காரைக்கால்லே சரி ஓகே நம்ம அங்கேயே ஃபஸ்ட்டு சுற்றுவோம், அப்படியே அங்கேயே எங்கேயா சுற்றிட்டு இருப்போம் அப்படியே நான் வீடியோ போடலான்னு பார்த்தேன். நம்ம இன்றைக்கே இந்த வீடியோ எடுத்து நம்ம உங்களுக்கு போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரே வீடியோவை நான் எடுத்துட்டேன். அப்படியே நான் ஸ்டாப் ரைடு மாதிரி எவ்வளோ வரைக்கும் போதோ போய்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம்.
அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயும் நான் ஸ்டாப் ரைடு. எனக்கு தெரிஞ்சு யமஹாவில் பார்த்தீங்கன்னா மைலேஜ்லாம் நல்லா சூப்பராக தருந்தாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா 20 எனக்கே டக்குன்னு ஷாக் ஆகிட்டு என்னடா சொல்கிற தம்பி அப்படின்ட்டு. ஒரு வேளை விவிஏ வந்து நம்ம பிடிச்சி அழுத்தி இழுத்து ஓட்டுறதுனால கூட அப்படி ஆகலாமா என்னன்னு தெரில. அப்போ கூட 20 அளவுக்கு கம்மியாக ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரில. நம்ம அடுத்த வாட்டி அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுவும் கண்டிப்பாக போடுறோம் உங்களுக்கு. அதாவது இப்படியே போய் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரில. இப்படியே போனால் என்ன ஊர் போகணும், எவ்வளோ தூரம் போகணும்னு பார்ப்போம். போகிற வரைக்கும் போட்டும் போவோம். மணி வந்து கரெக்டாக 1:15 ஆகுதுங்க. இந்த எம்டி நல்லா தாங்க இருக்குது. நல்லா ஹேண்டிலும் நல்லா கொஞ்சம் ஹைட்டு ஏற்றி நல்லா தாங்க இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறதுங்க, அதில் உள்ள பழைய எம்டியில் உள்ள இது வந்து வேறங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு. பவர்லேருந்து சரி எல்லாமே அது வேறங்க. இது வந்து அதோட ஃபீல் வரல. இது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் வந்து எல்லாமே பக்காவாக தாங்க இருக்குது. எதுவுமே நான் வந்து இந்த வண்டியில் வந்து நான் குறைலாம் சொல்ல மாட்டேன். எல்லாமே பக்காவாக தாங்க இருக்குது. 33 கிலோமீட்டர் 33. இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 47 காமிச்சிச்சு. 47 போயிடுமான்னு நம்ம என்னென்னு பார்த்துருவோம். போயிட்டுருக்கோம். போங்க இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 40 39.4 கிலோமீட்டர் நம்ம ஓடி இருக்கு. போவோம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. 47லாம் அசால்ட்டாக கொடுத்துருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம விவியும் ஆன் பண்ணல. நல்லா மைலேஜ் தரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அக்யூரேட்டாக எவ்வளோ தருதுங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்காக தான் அது ஆவரேஜாக அதில் காட்டுறதை வச்சு நான் சொல்கிறேன். விவி ஆன் பண்ணால் கூட ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. விவியை மட்டும் ஆன் பண்ணாமல் ஓட்டினீங்கன்னா 90க்குள்ளே ஓட்டினீங்கன்னா போதும், சூப்பராக மைலேஜ் தருங்க. இப்போ பரவாயில்லங்க, சூப்பர் 40 கிலோமீட்டர் ஓடிட்டுங்க பைக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் உங்களாக ஒரு நாள் போடுறேன் எவ்வளோ போகுதுங்கிற மாதிரி. சரிங்க, லைட்டாக இழுப்போங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. லைட்டாக இழுப்போம். ஒரு 80ல் போவோம் போதும். 90 தொட்டால் தான் நாங்கள் விவி ஆன் ஆகும். நம்ம 80ல் போவோம். 85 ஓகே. ஆனால் யாருமே வந்து ரொம்ப ஸ்லோவாலாம் போக மாட்டீங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரு 90க்குள்ளே விவியை மட்டும் ஆன் பண்ணாமல் நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்பீடாவது போகணும்ல. ப்ரோ ஏதோ தள்ளிட்டு போயிட்டுருக்காரு, என்னாச்சுன்னு தெரில. நம்ம அடைக்கிறாங்க மியாவோ. 44 கிலோமீட்டராடா, 45 அடைக்கிறாங்க. கரெக்டாக தாங்க சொல்கிற மாதிரி அதில் காமிக்கிற மாதிரி 47 தாங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டேர்னிங் எடுத்து போனோம்னா இங்கேருந்து நம்ம திரும்ப ரிட்டன் அப்படியே போக வேண்டியதாங்க. நம்ம இங்கேருந்து ஓகே வெளியே போவாங்க. விவி ஆன் பண்ண மாட்டேன். 60 80 அவ்வளோதாங்க. நம்ம 90க்குள்ளே போவோம். 45 கிலோமீட்டர் போயிருக்கு இது வரைக்கும். லைட்டாக வாபிள் ஆகுறாப்புல, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால. ஃபார்ட்டி 47 பாருங்க. 47 ஓடிடுச்சு தம்பி, பார்க்குறியா? 47 ஓடிட்டுரா. 20 தான் தரேன்னு சொன்னீங்கடா, எப்படிடாடி? 47 ஓடிட்டுரா. 47 ஓட்டுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி இனிமேல் ஒன்றும் அந்த இடத்துல லைட்டாக அடைச்சாப்புல 2 புஷ் பண்ணதுக்கப்புறம் 47 ஓடிட்டான். இன்னும் நம்ம போய் பார்ப்போங்க எவ்வளோ தூரம் போவானே. 47லேருந்து 48 ஆகிடுச்சு. போய் பார்ப்போங்க எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். நம்ம பர் லிட்டருக்கு நம்ம எவ்வளோ போகுதுங்கிறத நம்ம போட்டுருவோம்.
ஏறிடு மேலே ஏறிடு. ட்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 56.9. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் ஓடி இருக்குங்க. இப்போ என்னோட பைக்கு பார்த்தீங்கன்னா 56.9. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் கொடுக்குதுங்க மைலேஜ். நீங்கள் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா யமாஹாவில் பொறுத்த வரைக்கும் 40 to 45 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுக்கும். என்னோடய பைக்கு பார்த்தீங்கன்னா 57 கொடுக்குதுங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பைக்கோட மைலேஜை பற்றி கேட்டிருந்தீங்க. என் பைக் மைலேஜை பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து நான் 100 ரூபாய்க்கு கூட பெட்ரோல் போடல, 90 ருபீஸ் தான் நான் பெட்ரோல் போட்டேனே. பார்த்தீங்கன்னா அதுவே வந்து இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது. கைஸ், என்னோடய கேமராவில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் ஆகிடுச்சு. நம்ம வந்து என் பைக்கு பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருந்துச்சி. அது வரைக்கும் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக பேட்டரி லோ ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து வந்து நம்ம அந்த இன்னொரு 1 லிட்டர் வாங்கினோம்ல, அந்த பெட்ரோல் நம்ம ஊற்றிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க பெட்ரோலு. ஒன்றுமே இல்லைங்க உள்ள. இன்றைக்கி ஒரு நாள் தான்டா பொறுத்துக்கடா. பெட்ரோலை ஊற்றிட்டு இங்கே கிளம்புவோங்க. நானாக எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு மைலேஜ் தரும்ன்ட்டு. நான் சுத்தமாக எதிர்பார்க்கலைங்க. வேறு மாதிரி சமையல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பாட்டில் நமக்கு தேவைப்படாது. நம்ம தூக்கி போட்டு பேக்கை மாட்டிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஏதாச்சும் டவுட்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன். அதில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். அடுத்தடுத்து நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ்லாம் நிறைய போடலான்னு இருக்கோம். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக வந்து சூப்பரான தரமான வீடியோலாம் போடுறேன். நிறையா மூமெண்ட்லாம் உங்களுக்காக கேப்சர் பண்ணி நான் போடுறேன். சரி, ஓகே காய்ஸ், லவ் யூ. எல்லோரும் சேஃபாக பத்திரமா இருங்க. எப்போதுமே ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். சரி, ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.